நீங்கள் ஆசையாக உங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே லேக் ஆக ஆரம்பிச்சு அதில் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ஆனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண போகிறீங்க. நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம பிசியை ஆன் பண்ணும்போதும் அது லோட் ஆகிறதுக்கு எடுக்கும் பாருங்க டைமு, அதுக்குள்ளே நம்ம தாத்தாவே ஆயிடும். ஸோ வீல் சேரில் உட்காரதுக்கு முன்னாடியே விண்டோஸ் பிசி எப்படி ஸ்பீடப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஒவ்வொரு தடவை என்னோட பிசி ஆன் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். நல்லது தானே ப்ரோ, நம்மளே போய் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு பயங்கர விஷக்கிருமி. இப்படி ஸ்டார்ட் அப்பில் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் ஆகிறதுனால உங்களோட சிஸ்டமோட பூட்டப் டைம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதனால் உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கே பல ஆண்டுகளை காத்திருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி வைக்கணும். அது எப்படி ப்ரோ தேவையில்லாத அப்ளிகேஷன் தேவையான அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட விண்டோஸ் பிசியில் நான் ஆன் பண்ணும்போது டிஸ்கார்டு, வாட்ஸ்அப், ஸ்பாட்டிஃபை இந்த அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகுது இல்லையா? ஸோ அதை டிசேபிள் பண்ணணும். அந்த மாதிரி உங்களோட பிசியில் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இருக்குதோ தேவையில்லாமல் அது எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சில தேவையான ப்ரோக்ராம்ஸும் இதில் ரன் ஆக வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் டிசேபிள் பண்ணுங்க, இல்லைனா சும்மா விட்டுருங்க. அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணாத சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணி வைங்க. என்னோட அதில் கிரியேட்டிவ் க்ளவுட், டிஸ்கார்ட் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனாலும் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சொல்யூஷன் நம்பர் 3, டீஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் டிரைவ்ஸ். இந்த மெத்தடை ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. எஸ்எஸ்டியில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு லேட்டராக சொல்கிறேன். சர்ச் பாரில் டீஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் டிரைவர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதில் உங்கள் ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இதை எஸ்எஸ்டி வச்சிருக்கிறவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஒரு ஃபைலை சேவ், டெலீட், மாடிஃபை இதெல்லாமே பண்ணும்போது ஒரே ஃபைலோட டேட்டாஸ் அங்கங்கே செதறி கிடக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட அந்த ரீடிங் ரைட்டிங் ஹெட் அதிகமாக வந்துட்டு நகர வேண்டியது இருக்கும். இப்படி நகரும் போது உங்களோட சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நம்ம ஹார்ட் டிஸ்கில் பண்ணுறது மூலமாக அந்த ஃபைல்ஸ் எல்லாமே திரும்பவும் ஆர்கனைஸ் ஆகும். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஹார்ட் டிஸ்கில் நம்ம இதை பண்ணுறோம். பட் எஸ்எஸ்டியில் அதோட டேட்டா ஸ்டோரிங் மெத்தடே வேற. அப்படி அதில் பண்ணீங்கன்னா உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்க. சொல்யூஷன் நம்பர் 4, பவர் ஆப்ஷன் பிளான்ஸ். இதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பவர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பேலன்ஸ்ல இருந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மூலமாக உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் இது எந்த வகையில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது பண்ணுறது மூலமாக உங்கள் CPU ஹை ஸ்பீடில் ரன் ஆகும். இது மூலமாக எங்கெல்லாம் ஹை ப்ராசஸிங் டிமாண்ட் இருக்கோ, அதாவது கேமிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி ஹை ப்ராசஸிங் டிமாண்ட் இருக்கிற இடத்துல உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதில் உங்கள் CPU மட்டும் ஹை ஸ்பீடில் ரன் ஆகாது. GPU, டிஸ்பிளே, ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே ஹை ஸ்பீடில் ரன் ஆகும். இதோட பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால டெஸ்க்டாப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக பவர் சப்ளை கிடச்சிரும். லேப்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாய்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால உங்களோட மற்ற ஹார்ட்வேர்ஸுமே பாதிக்கும். ஸோ லேப்டாப்பில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் நம்பர் 5, செட்டிங்ஸில் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத எல்லா ஆப்ஸுமே டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிற நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுருங்க. இதுவுமே உங்களோட டிரைவ்ஸில் அதிக இடம் பிடிக்கிறதுனால உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை டெலீட் பண்ணுறது மூலமாக அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சொல்யூஷன் நம்பர் 6, க்ளீன் அப் யுவர் மெமரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டி டிரைவ் எடுத்துக்கலாம். இதில் 11 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணணும். இப்போ சர்ச் பாரில் டிஸ்க் க்ளீனப்பை செலக்ட் பண்ணி அதில் என்னோட டி டிரைவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 4 GB ரீசைக்கிள் பின் மூலமாக என்னால் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காமிக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளீன் அப் டிஸ்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு டெலீட் ஃபைல்ஸ் கொடுத்துட்றேன். இன்ஸ்டண்ட்டாக என்னோட டி டிரைவில் 4 GB ஃப்ரீ ஆயிடுச்சு. ரன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த 3 கமெண்ட்டையுமே அதில் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்து அதில் வர்ற எல்லா ஃபைல்ஸையுமே டெலீட் பண்ணுங்கள். சில ஃபைல்ஸ் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது மூலமாகவும் உங்கள் சிஸ்டமில் கிரியேட் ஆகிருக்கிற ஜங்க், டெம்பரரி, கேட்சே ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ண முடியும். முதல்ல பண்ணது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வைடராக சர்ச் பண்ணி பண்ணோம்.
இப்போ பண்ணது மேனுவலாக சர்ச் பண்ணி பண்ணுறோம். அப்போ இது ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நிற்காதீங்க. இதோட டார்கெட் லொக்கேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே வேற வேற. நீங்கள் விண்டோஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்டேட் எதுவும் ரெக்வயர்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்படி அப்டேட் இருக்குதுன்னா அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க. இப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு ரன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி services.msc அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கீழே விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் மேனுவல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்டோஸ் அப்டேட் பண்ணியிருந்தாலும் பர்டிகுலராக உங்கள் பிசியில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்னா விண்டோஸில் ஆப்ஷனல் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு ரிலேட்டடாக இதில் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் சிஸ்டம் செட்டிங்ஸில் கிராஃபிக் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாக லேட்டன்சி ரெடியூஸ் ஆகும். உங்கள் பிசியோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஒரு இன்டென்சிவான டாஸ்க்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இடையில அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுவுமே உங்களோட பர்ஃபார்மன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களோட விண்டோஸ் பிசியை பாலிஷாக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக சில விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் டர்ன் ஆன் ஆகிருக்கும். அதை டிசேபிள் பண்ணுறது மூலமாக கூட உங்களோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு சர்ச் பாரில் சிஸ்டம்னு சர்ச் பண்ணுங்க. அதில் இங்கே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க பெர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்ன்ற சில விஷயத்தை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சில போனஸ் டிப்ஸ். உங்க சி டிஸ்கை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது. தேவையில்லாம இமேஜ், ஃபைலு, வீடியோ இது எல்லாத்தையுமே சி டிஸ்க்ல போடாதீங்க. தேவையான நீங்க அதிகமாக யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸை மட்டும் அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் குளிக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட சிஸ்டமை ப்ராப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக தூசி அடைஞ்சிருந்தா கூட உங்களோட சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபோட பாசையில் லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே பண்ணிடுங்க. அப்படின்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.